செய்துவிடக் கூடாது என்பதில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருந்தோம். அடுத்ததாக முன்பு போட்டதை விட சற்றே பெரிய பச்சை இலைகளை பறித்து வந்தார் முஸ்தபா. அப்போது நன்றாக பாருங்கள், இந்த மண் கலயத்திற்குள் பச்சை இலைகளை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதை உறுதி செய்தார். அதன் பின்னர் அவர் கையில் இருந்த பச்சை இலைகளை அந்த மண் கலயத்திற்குள் போட்டார். என்ன நடக்கப் போகிறது என்று படபடப்போடு அந்த மண் பானையையே பார்த்து கொண்டிருந்தோம் நாம். രണ്ട് ഇലയും കൂടെ ചേർന്നപ്പോ കത്തുവാണെന്ന് തോന്നുന്നു. അതിങ്ങനെ കത്തുന്നുണ്ടെന്നത്. രണ്ട് ഇല ഓപ്പോസിറ്റ് ചാർജ് ഉള്ളത് ഉണ്ടെന്ന് പറഞ്ഞ ഒരു കാൺസെപ്റ്റ് അങ്ങനെ പറഞ്ഞു. അവർ பச்சிலைகளை போட்டு அடுத்த நொடி இரண்டும் ஒன்றோடு ஒன்று உரசிக் கொண்டதுதான் தாமதம். குப்பென்று நெருப்பு பற்றிக் கொண்ட அந்த மண் கலயத்திற்குள்ளிருந்து குபு குபுவென்று புகை வர நம் கண்களை நம்மாலே நம்ப முடியவில்லை. நிச்சயமாக அந்த மண் பானைக்குள் இரண்டு பச்சிலைகளை தவிர வேறு எதையுமே முஸ்தபா அவர்கள் போடவில்லை. ஆனால் அவை இரண்டும் உரசிக்கொண்ட நொடியில் பக்கென்று அவை பற்றி எரிந்து கொண்டிருக்கும் அதிசயத்தை என்னவென்று சொல்வது? அப்போதுதான் இயற்கையில் நமக்கு தெரியாத எத்தனையோ அற்புதங்கள் மறைந்திருக்கின்றன என்ற உண்மை நமக்கு உரைத்தது. இப்படி ஒரு அதிசயத்தை நமக்கு நிகழ்த்தி காட்டிய முஸ்தபா அந்த இடத்தில் அவரை எங்கே என்று தேடி அந்த வீட்டில் உள்ள ஒரு அறையில் அவர் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கி போயிருந்தார். அதை கலைக்க நாம் விரும்பவில்லை. அவரை தியானத்திலே உறைய விட்டுவிட்டு நாம் சென்னைக்கு பயணமானோம்.